ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுற திபெத்தை நிறைய பேர் நாடுன்னு சொல்கிறாங்க, சில பேர் சுயாட்சி பெற்ற மாகாணம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மை, அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நாம் கண்ட்ரியோட டெஃபினிஷனை பார்க்கலாம். எ நேஷன் வித் இட்ஸ் ஓன் கவர்மெண்ட் ஆக்குபையிங் அ பர்டிகுலர் டெரிட்டரி. ஒரு நாடுங்கிற அந்தஸ்தை வாங்கிறதுக்கு இதில் மொத்தமாக 3 விதிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல ஆக்குபையிங் த பர்டிகுலர் டெரிட்டரி. திபெத்துக்குன்னு ஒரு பகுதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திபெத்துங்கிறது திபேத்தியன் பிளாட்டிவ், அதாவது ஆசியாவோட நடுப்பகுதியில் இருக்குது. இவங்க சைனாவோட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த பகுதி தான் உலகத்தோட மிக உயரமான பகுதி. கிட்டத்தட்ட 4900 மீட்டர் உயரத்தில் இருக்குது. உலகத்தோட பல உயரமான மலை சிகரங்கள் இந்த நாட்டில் தான் இருக்குது. இமாலய மலைத்தொடர்கள் எல்லாமே திபெத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தோட மிக பெரிய மலை சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் திபெத்தில் தான் இருக்குது. திபெத்தோட பகுதிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வரலாற்றில் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டியது இருக்குது. முதல்ல 1618 CEல சாம்ஸ்டாங் கேம்பு யாலாங் நதிக்கரை பள்ளத்தாக்கு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஃபர்ஸ்ட் திபேத்தியன் எம்பையரை உருவாக்குறாரு. இவர் தான் முதல்ல புத்த மதத்தை திபெத்துக்கு கொண்டு வராரு. நேபாள் மன்னரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நேபாளோட பகுதி எல்லாமே இவர் கட்டுப்பாட்டு கீழே வருது. அடுத்ததா ஜங்ஜாங்கிற பகுதி எல்லாத்தையுமே இவர் கைப்பற்றிட்டாரு. 780ல திபெத் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அவங்களோட ராஜ்யம் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அப்போதைக்கு திபெத்தோட பரப்பளவு கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியா பாகிஸ்தானை ஒன்னா வச்சா கூட இந்த அளவுக்கு வராது. இன்னைக்கு இந்த ராஜ்யம் இருந்திருந்தா இதுதான் இந்த உலகத்தோட 7வது மிகப்பெரிய நாடா இருந்திருக்கும். வரலாறுல பொதுவாக நடக்கிற மாதிரி திபேத்தியன் எம்பையரும் வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சது. கிழக்குல இருந்த சீனா தன்னோட பகுதியை மீட்கிறதுக்காக அடிக்கடி திபெத் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவுக்கு டர்க்கியும் உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு பகுதிகளில் இருந்த அரபு நாடுகள் கூட திபெத் கூட சண்டை போட்டு பல பகுதிகளை கைப்பற்றினாங்க. ஆனால் கடைசியாக திபெத் முழுசாக அழியாமல் நிறைய பகுதிகளை இழந்து கடைசியாக இந்த பகுதி மட்டும்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இதை நாம் 3ஆக பிரிக்கலாம். அம்டோ, காம், உட்சங். இதில் அம்டோ, காம் இந்த 2 பகுதியுமே பரப்பளவின் அடிப்படையில் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடைசியாக உட்சங், இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பகுதி. அம்டோ கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அடுத்ததாக காம் பகுதியுமே சைனா கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. கடைசியாக திபெத் கிட்ட உட்சங் ஃபுல்லாக அப்புறம் காமோட ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. மீதி எல்லா பகுதியுமே சைனா முழுசாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த பகுதி மக்கள் இப்போ சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. திபெத்தோட பரப்பளவு 12,28,000 சதுர கிலோமீட்டர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா திபெத் சவுத் ஆப்பிரிக்காவை விட கொஞ்சம் பெரிய நாடு, மாலியை விட கொஞ்சம் சின்ன நாடு. திபெத் இப்போதைக்கு தனி நாடா இருந்திருந்ததுன்னா 25வது மிகப்பெரிய நாடா இருந்திருக்கும். சைனாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு. ஆனால் திபெத் மக்கள் தொகை ரொம்பவே கம்மியாக இருக்கிற நாடு. வெறும் 3 மில்லியன் மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்க. மக்கள் தொகை அடர்த்திங்கிறது 2.59 per ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. ஆனால் சைனாவில் மக்கள் தொகை அடர்த்திங்கிறது 145 per ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. திபெத்தை சைனாவோட அலாஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக திபெத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெரிட்டரி இருக்குது. அடுத்ததாக திபெத் ஒரு நேஷனா அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நேஷனும் கண்ட்ரியும் ஒன்றுன்னு. ஆனால் நேஷனும் கண்ட்ரியும் ஒன்று கிடையாது. இதோட டெஃபினிஷன் என்னன்னா, லார்ஜ் அக்ரிகேட் ஆஃப் பீப்புள் இன்ஹாபிட்டிங் அ பர்டிகுலர் டெரிட்டரி யுனைடெட் பை த காமன் டீசன்ட் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் லாங்குவேஜ். இந்த பகுதியில் இருக்கிற 90% மக்கள் திபேத்தியன் தான். 10% மக்கள் தான் ஹன் சைனீஸ். ஸோ டிசன்ட். திபெத்தியன் எம்பையர் ரொம்ப வருஷம் பழமையானது. அவங்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி. இங்க இருக்கிற நிறைய மக்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அதனால இங்க இருக்க மக்களோட கலாச்சாரம் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு. ஸோ கல்ச்சர். இங்க இருக்கிற நிறைய மக்கள் திபேத்திய மொழி பேசக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. ஸோ லாங்குவேஜ். அடுத்ததா ஓன் கவர்மெண்ட். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 1642ல் 5வது தலாய் லாமாவாக இருந்த லோப்சன் கியாட்சோ திபெத்தோட ஆட்சியாளராக தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. இவருக்கு அப்புறமா தலாய் லாமாவா யார் இருக்காங்களோ அவங்க தான் திபெத்தோட ஆட்சியாளராக கருதப்பட்டாங்க. இந்த மாதிரி மத குருமார்கள் ஆட்சி செய்கிற முறைக்கு தான் தியோக்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. குவிங் டைனாசிட்டி திபெத்தை ஆக்கிரமிச்சப்ப கூட தலாய் லாமா தான் திபெத்தை அந்த மன்னருக்கும் கீழே ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு.
குவிங் டைனாசிட்டி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா 1912 திபெத் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவிச்சுக்குது. அந்த காலகட்டத்தில் இருந்த வேர்ல்டு மேப் எல்லாத்துலேயுமே திபெத்தை ஒரு தனி நாடாக தான் காமிச்சிருப்பாங்க. 1950 சீனாவில் கம்யூனிச புரட்சி நடக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. புதுசாக உருவான சீன கம்யூனிஸ்ட் அரசு 14வது தலாய் லாமா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. வலுக்கட்டாயமாக திபெத்தை சீனா கூட இணைக்க பார்க்குறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த வல்லரசான அமெரிக்கா, பிரிட்டன் கூட திபெத்துக்கு ஆதரவாக இல்லை. இதனால ரொம்பவே ஈஸியாக சைனா கூட திபெத்தை சேர்த்துட்டாங்க. 17 அம்ச ஒப்பந்தத்தில் தலாய் லாமாவை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி திபெத் சீனாக்கும் கீழே ஒரு சுயாட்சி பெற்ற மாகாணமாக இருக்கும். இதுக்கப்புறமா தலாய் லாமாவோட உயிருக்கு நிறைய ஆபத்துகள் வந்துச்சு. அதனால அவர் இந்தியா வந்துட்டாரு. சீனாவோட கலாச்சாரத்தை திபெத் மக்கள் மேலே திணிக்கிறதுக்காக 6000 திபெத்திய பௌத்த மத கோவில்களை இடித்தாங்க. பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க எல்லாருமே நார்த்திகராக இருப்பாங்க. இதனால திபெத் மக்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. தலாய் லாமா திபெத்தை விட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா திபெத்தில் சீன இராணுவத்தோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. தனி நாடுங்கிற அந்தஸ்தை வாங்குறதுக்கு ஓன் கவர்மெண்ட் திபெத் கிட்ட கிடையாது. திபெத்தை சைனீஸ் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. துரதிருஷ்டவசமாக திபெத் சைனாக்கும் கீழே இருக்கிற ஒரு சுயாட்சி பெற்ற மாகாணம், தனி நாடு கிடையாது. 2017 திபெத்தில் அதிகமாக காப்பர், ஜிங்க், லெட் இது மாதிரி பல மினரல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 128 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த மாதிரி அதிகமாக மினரல்ஸ் இருக்கிறதுனால சீனா வேற ஒரு நாட்டை நம்பி இருக்க தேவையில்லை. இதனால தான் திபெத்தை அவங்க கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திபெத் விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபடுற மக்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 3 அணை பெரிய அணை, அதாவது ரொம்ப பெரிய அணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்தியாவில் எவ்வளோ அணை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு 3200 இருக்குங்க. 3200 எங்கே இருக்குது? 87,000 அணைகள் எங்கே இருக்குது? 1949 ஒரு நாளைக்கு ஒரு டேம் அப்படிங்கிறத அவன் கட்டிட்டு இருந்திருக்கான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டேம் எங்க கட்டினான், எதற்காக கட்டினான்? நீங்க வேணா கூகுள்ல போய் சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன். சீனாக்காரன் டேம் கட்டி இருப்பதால் பூமியினுடைய அந்த சுழற்சியில் சிறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது வர உண்மை என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம டோக்லாம்ல ஒரு பிரச்சனை நடந்தது 2017 வருடம். அந்த டோக்லாம் பிரச்சனை கொஞ்சமா சுமூகமா பேசி நான் முடிச்ச பிறகு, நீ அந்த அணைகள்லாம் இருக்கு, திபெத்ல இருந்து கொஞ்சம் ஆறுகள் இருக்கு, அந்த ஆறுகளுடைய டேட்டா தர முடியுமா? எவ்வளவு அணைகள் இருக்கு, எங்கெங்க நீ நீர்த்தேக்கத்தை வைத்திருக்கிறாய், சப்போஸ் நாளைக்கு மழை ஏதாவது வந்து விட்டது என்றால் எங்களுடைய நாட்டுக்கு அவ்வளவு தண்ணீர் வரும், அதை முன்னெச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி இந்தியா சீனாவிடம் ஒரு கணக்கை கேட்கிறது. நீர்நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த கணக்கை யாரு தரல? சீனாக்காரன் இந்தியாவுக்கு தரல. அடுத்ததா வெள்ளம் வருகிறது, புயல் வந்து வெள்ளம் வந்து பல மனிதர்கள் உயிரை இழக்கிறார்கள். ஸோ சீனாட்ட இந்தியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுது, நீ அன்னைக்கே இந்த நீர் தரவுகளை தந்திருந்தா என்றால் இவ்வளவு பெரிய இழப்புகள் இந்தியாவுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சீனாக்காரன் ரொம்ப கூலா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான். இவன் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. 1950 51 இந்த ஒரு காலகட்டத்தில் திபெத் என்கிற அந்த ஒரு நிலப்பரப்பை சீனா என்று கையகப்படுத்தியதோ அன்றிலிருந்து சீனாவின் கீழ் இருக்கும் பல நாடுகளுக்கும் தண்ணீர் சீனா நினைத்தால்தான் கிடைக்கும் என்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டது. திபெத் பல ஆறுகளுடைய உயிர் தோற்றம் அந்த இடத்துல இருந்துதான் தொடங்குகிறது. அதனாலதான் திபெத் என்கிறதை சீனா ஆக்கிரமித்து, அது என்னுடைய பகுதி, உனக்கு வேணா ஸ்பெஷலா ஒரு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆட்டோனமஸ் ஒரு பதவியும் கொடுத்து அவன் நாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். ஸோ திபெத்தை சீனா கைவசம் வைத்திருப்பது எதிர்காலத்துக்கு தானே தவிர இந்த ஒரு காலத்திற்காக கிடையவே கிடையாது. பல நாடுகள் எண்ணெய், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு இதற்கு பின்னால் ஓடும்போது சீனா மட்டும் 87,000 அணைகளை கட்டினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 87,000 அணைகளும் பல நபர்களுடைய உயிரை காவு வாங்கி இருக்கிறது. சீனர்களுடைய உயிர் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு 5 நாடுகளுடைய உயிரை காவு வாங்கி இருக்கிறது. இந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் போது இவ்வளவு பொலிட்டிக்ஸ், இவ்வளவு உலக அரசியல் சீனா செய்து வருகிறதா, இது ஒரு நாடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா இவ்வளவு நாள் அமெரிக்காவினுடைய வரலாறுலாம் பார்க்கும்போது அமெரிக்கா பெரிய ஒரு கொடூரனா நமக்கு தெரிஞ்சான். ஆனா இப்பதான் சீனாவினுடைய வரலாறுலாம் நோண்டி நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது, இதுக்கு அமெரிக்கா பரவாயில்லை போலையே அப்படின்னு சொல்லி. ஆனா அமெரிக்காவுக்கு நம்ம விட்டு கொடுக்க போறது கிடையாது. அமெரிக்காவும் நிறைய குற்றங்கள் செய்த நாடுதான், அதே அளவுக்கு குற்றங்கள் செய்யும் நாடுதான் சீனா.
ஸோ 87,000 அணைகள், அமெரிக்கால 86,000 அணைகள் தான் இருக்கு. ஆனா மிகப்பெரிய அணைகள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் 5,500 தான் இருக்கு அமெரிக்காவினுடைய கணக்குப்படி. ஆனா சீனால மிகப்பெரிய அணைகளே 50,000க்கும் மேற்பட்ட அணைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதுல ஒரே ஒரு ஆறை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். கால்வான் பள்ளத்தாக்கில் ஒரு அணை கட்டினானோ இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மெக்கோங் அப்படிங்கிற ஒரு ஆற்றின் படுகையில் இவன் என்ன செய்தான்? ஒரு அணையை கட்டினான். இந்த மெக்கோங் என்கிற ஆறு திபெத்திலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ மெக்கோங் அப்படிங்கிற ஒரு ஆறு, இந்த ஆறை பற்றி ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019வது வருடம் உலகமே ஒரு செய்தியை கேட்டு அதிர்ச்சி ஆகிறது. மெக்கோங் என்கிற ஆறு வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி தான். அவ்வளோ பெரிய செய்தி அப்படின்னு கேட்டா, கடந்த 100 வருடங்களில் இந்த ஆறு வற்றிய ஒரு நிலைமைக்கு சென்றதே கிடையாதாம். சோ மெக்கோங் ஆறு வற்றி விட்டது. அதற்கு கீழே இருக்கும் நாடுகள் கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர், வியட்நாம், இந்த 5 நாடுகள், மெயினா இந்த 5 நாடுகளை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இதுல மியான்மர் கூட சீனா செய்யற அரசியல், அவங்களுடைய அந்த ஒரு அரசியலை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் ரொம்ப பெரிய உலக அரசியல் ஒளிந்திருக்கிறது. சோ இந்த 5 நாடுகள் பலவிதமான கோரிக்கையை சீனாவிடம் வைக்கிறது. எங்க நாட்டுல வறட்சி வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பார்க்க போனா இந்த 5 நாடுகளை எல்லாமே சேர்த்து ஆசியாவினுடைய நெல் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நெற்கிண்ணம் அந்த ஒரு 5 நாடுகள் இல்லாட்டி அந்த நாடுகள் எல்லாமே ரொம்ப பெரிய இழப்புகளில் வருகிறது. தாய்லாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்தியா, பிரேசில் மாதிரி 3வது இடத்தில் கரும்பு உற்பத்தியில் 3வது நாடாக இருக்கும் ஒரு நாடுதான் தாய்லாந்து. அந்த தாய்லாந்து நாட்டால அவங்களுக்கு தேவையான கரும்புகளை கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை, இந்த ஒரு வறட்சியின் காரணமாக. 2019ல நடந்தது. அதன் பிறகு அப்படியே கீழே வாங்கலேன், வியட்நாம் 94,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருக்கும் நெல்கள் அப்படியே காய்ந்து போகிறது. காய்ந்து போகிறதுனா சாதாரணமா தண்ணீருக்காக மட்டுமே கிடையாது. இந்த நல்ல தண்ணீர் இங்க அந்த ஆற்றில் இருக்கும் அந்த தண்ணீர் இங்கே வராத காரணத்தினால் கிட்ட இருக்கும் கடல்களில் இருக்கும் உப்பு தண்ணீர் வியட்நாம் முழுவதும் பரவி வந்து விட்டது. சோ அதை தடுப்பதற்கான அந்த நல்ல தண்ணீர் அந்த மெக்காங் அப்படிங்கிற அந்த ஆற்றிலிருந்து வரவில்லை. இதன் காரணமாக வியட்நாமில் பலவிதமான தட்டுப்பாடுகள் என்பது ஏற்படுகிறது. ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய உயிரை இழக்கிறார்கள். மெக்காங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றை நம்பி மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நேரடி தொடர்பாக 6 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். மியான்மரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், கம்போடியாவா இருக்கட்டும். சோ இந்த 5 நாடுகள் பிளஸ் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மெக்காங் அப்படிங்கிற அந்த ஆற்றை பற்றி எந்தெந்த இடத்துல டேம் கட்டணும், எதெல்லாம் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வருகிறார்கள். இந்த தீர்மானத்துல சாதாரணமா ஒரு ஒப்சர்வரா வருவது தான் சீனா. சீனா வெறும் அப்சர்வர் தானே, இதுல ஏதாவது தீர்மானங்கள் இந்த 5 நாடுகள் பிளஸ் அமெரிக்கா, இந்த நாடுகள் சேர்ந்து எடுக்கும் தீர்மானத்தில் சீனாவால் ஏதாவது தலையிட முடியுமா அப்படின்னு கேட்டா எதுவுமே முடியாது. ஆனா இந்த 5 நாடுகள் சேர்ந்து ஏதாவது தீர்மானம் எடுத்தால் அதை சீனா ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சோ சீனா தன்னிச்சையாக இந்த மெக்காங் அப்படிங்கிற அந்த ஆற்றின் அந்த ஒரு படுகையில் ஒரு டேம் கட்டுறாங்க. ஒரு டேம் அப்படின்னு சொன்னாலும் பலவிதமான கிளைகள், சப் டேம், குட்டி டேம், பெரிய டேம் அப்படின்னு சொல்லி பல டேம்களை கட்டி அந்த ஆற்றின் நீரினுடைய பாதையை மாற்றுகிறார்கள். ஆற்று நீரினுடைய பாதை மாற்றிய பிறகு வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளிடம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கேட்கலாம். 2019 மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் சீனாவை எதிர்க்க இந்த நாடுகள் துணியவில்லை. துணிந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் நீராதாரம் இல்லாமல் போய்விடும். சோ லாவோஸ்க்கு வாரார், சீனாவினுடைய ஒரு அமைச்சர் வாரார். லாவோஸ்க்கு வந்து, ஐயோ உங்களுடைய விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சமா? எங்க விவசாயிகளுக்கும் இதே பஞ்சம் தான். இந்த மெக்காங் அப்படிங்கிற ஆறுல தண்ணி இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போன அடுத்த வாரத்துல ஒரு சேட்டலைட் இமேஜ் வருது. இவர் சொன்ன இடங்களில், சீனால சொன்ன இடங்களில் பச்சை பசேல்னு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த லாவோஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாமே வறண்டு இருக்கிறது. அப்போவே லாவோஸில் இருக்கும் மக்களுக்கு தெரிந்து விட்டது சீனாவினுடைய அந்த அமைச்சர் சொன்னது முழுக்க முழுக்க போய். அப்படின்னா அவங்க எங்கேயோ டேம் கட்டி வச்சிருக்காங்க, எவ்வளவு தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு இன்றளவும் உலகத்திற்கு இவர்கள் காண்பிக்கவில்லை. இது ஒரு இடத்துல. அடுத்ததான் நம்ம பார்க்க போனா இந்தியாவையும் பார்க்க வேண்டும் தானே. பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ஒரு நதியை தெரியும், அதனுடைய கிளை நதி சியாங் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. இந்த சியாங் அப்படிங்கிற நதி நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப கருப்பா ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு அதனுடைய தண்ணீர். என்னடா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சீனாட்ட கேட்கும்போது, திபெத் ஏரியாவில் கொஞ்சம் நிலநடுக்கம் ஏற்பட்டது சகோ, அதன் காரணமாகத்தான் அந்த தண்ணீர் கருமையாக மாறிவிட்டது, எங்கள் நாட்டிலும் இதே கருப்பான நீர் தான் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, இந்த திபெத், இந்த பிரம்மபுத்திரா சியோங் அப்படிங்கிற அந்த நதியினுடைய படுகையில் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மினரல்ஸ் தோன்றதும் இல்லாட்டி பலவிதமான அணைகளை கட்டுவதுமாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த தண்ணீர் என்பது மாசுபடுகிறது. அந்த மாசுபட்ட தண்ணீரை இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள். அது மட்டுமா, நீர்மின் நிலையங்கள், பல நீர்மின் நிலையங்களை பல இடங்களில் எடுத்து அந்த நீரை மறுசுழற்சி செய்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நீர் பங்கீட்டையும் செய்த பிறகு அதனுடைய எச்சம் மட்டுமே
பிற நாடுகளுக்கு, இந்த 5-6 நாடுகளுக்கு செல்கிறது. இதுதான் நீரை ஆயுதமாக மாற்றக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லலாம். நீர் இல்லாமல் இந்த உலகம் அல்லோல் பட்டு கொண்டிருக்கும் போது 87,000 அணைகளுடன் நீர்நிலையில் முதல் ஆளாக இருக்கும் நாடு எதுவாக இருக்கும் என்று கேட்டால் சீனாவாக இருக்கும். பல நபர்களை கொன்றுவிட்டு சீனா என்ன செய்ய போகிறது? வறண்ட நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்காத ஒரு நாடா? அது இருந்து என்ன பயன்?